ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதினி என்டர்பிரைசஸ். நம்ம இன்றைக்கி எப்படி பருப்பு பொடி செய்யறதுன்னு தான் வீடியோ பார்க்க போகிறோம். நமக்கு இங்கேருந்து வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடிகனமான பாத்திரத்தை எடுத்துப்போம். லோ ஃப்ளேம்லேயே தான் நம்ம இதை வறுக்கணும். ஒரு கப்பு துவரம் பருப்பு, அது நல்லா வறுத்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நம்ம இதில் முக்கியமானது ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு தான் எல்லா பருப்பையும் வறுத்து எடுக்கணும். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா துவரம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. நமக்கு கலர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு அரை கப்பு, எந்த கப்பில் அளக்கமோ அதுலேயே எடுத்துக்க வேண்டியதான். நமக்கு கடலைப்பருப்பு அதே போல் நம்ம பொன்னிறமாக வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதில் முக்கியமானதே நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வளர்க்கணும் எப்பவுமே. நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா அரை கப்பு உளுந்து, அதையும் என்ன பண்ணணும், நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுக்கணும். இப்போனா ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு வந்துருக்கும். நமக்கு ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்து இருக்கும். நமக்கு இதையும் அதே தட்டுக்கு மாற்றிடும். அடுத்தது 3/4 கப்பு பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கல்லையும் ஜஸ்ட்டு சூடு ஏற மாதிரி நல்லா வறுத்து எடுத்தால் போதும். நமக்கு ஸோ நல்லா வறுத்து எடுத்து இதையும் நம்ம அதே தட்டிலே மாற்றி வச்சுப்போம். நம்ம அடுத்தது 2 ஸ்பூனு சீரகம், 2 ஸ்பூனு மிளகு, இதையும் நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துப்போம். கலர் சேஞ்ச் ஆன போனால் நல்லா எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே தான் நம்ம வறுத்து எடுக்க போதும். நம்ம அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை, காற்றுக்கு ஏற்ற மாதிரி 10 மிளகாய் போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்தேன். நான் போட்டிருக்கிறது குண்டு மிளகாய் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட நீட்டு மிளகாய் இருந்தால் கூட நீங்கள் அதுவும் போட்டுக்கலாம். நான் 10 குண்டு மிளகாய் போட்டிருக்கேன் காற்றுக்கு ஏற்ற மாதிரி. இதையும் நல்லா வறுத்து கையில் எடுத்து பண்ணால் உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பக்குவத்துக்கு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் நல்லா இடித்த 4 பூண்டு அதை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் எண்ணெய் அதிகமாகணும்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், வறுத்த காஞ்ச மிளகா குண்டு மிளகாவே ஒரு 4 மிளகா போட்டு மறுபடியும் அந்த எண்ணெய்க்காண்டி நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். நான் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அதையும் அந்த தட்டத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், இது நல்லா எல்லாத்தையும் ஆற விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். நம்ம ரொம்ப நைஸாக அரைச்ச வேண்டாம், கொஞ்சம் ரொம்ப நரநரன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. அந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உப்பையும் லைட்டாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சொன்ன மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றி இதை பொரித்து நல்லா அரைச்சி இதை எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நைஸாக இருக்கும் பாருங்கள். ரொம்ப தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இருக்காது, ரொம்ப குறக்கவும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் மீடியமாக ஒரு மீடியமில் இருக்கும். இதை நல்ல ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் நல்லா டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது 1 மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. இது உங்களால் செய்ய முடிஞ்சால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட வேணும்னாலும் இந்த பருப்பு பொடியை நம்மக்கிட்டேயும் வாங்கிக்கலாம். இது சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம சாதத்துக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு பொடி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனத்தில் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி சுவையான டேஸ்ட்டான பருப்பு பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதே போல் செஞ்சுக்கலாம். இல்லை செய்ய முடியாதவங்க நம்மக்கிட்ட ஆர்டரும் பண்ணிக்கலாம், ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனுக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கிட்ட எல்லா மசாலா ஐட்டமும் நல்லா பொடி ஐட்டங்களும் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுங்க
நம்ம ஸ்க்ரீன்ஸ் ஏதாவது வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.